முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல். 3 பேர் தான் என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸு, அவங்க சொல்கிற விதத்தில் தான் ட்ரெஸ் உடுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் போணுச்சு. ரொம்ப இழிவாக காட்டணுன்ற நோக்கத்தில் வந்து ஜீ தமிழ் செட் படலான்றதை இந்த இடத்துல நான் முன் வச்சுக்கிறேன். அந்தேல வானம் தந்தனத்தோம் போடும். உங்களோட முதல் மேடை அனுபவத்தை பற்றி சொல்லுவீங்களா? நானே உடஞ்சிட்டேன், ரொம்ப தளர்வடைஞ்சு போயிட்டேன். கண்ணை காட்ட போதும் எனக்கான வாய்ப்பை நானே தான் தேடினேன். உங்களோட அப்பா உண்மையில என்ன வேலை செய்கிறார்? காத்தோட மலையகத்தை ஏழ்மைப்படுத்தி தான் காட்டணுன்ற மாதிரி நான் இங்கே போகிறதுக்கு காரணமாக இருந்தேன். யமுனாக்கா, சுகியண்ணா, அவங்க கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா. நான் பாடினேன். எங்கள் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்லேருந்து பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜட்ஜ் பண்ணி நான் நடுவர் இருக்கணும் தானே, அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? ஆசையாய் பேசிட. ஆனால் இதை நான் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. அடியா தேது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு. உங்களோட எதிர்கால இலட்சியம் என்ன? அது நடந்ததுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் வரைக்குமே போயிட்டு வந்துட்டேன். அது இந்தியாவில். கற்பூர பொம்மை ஒன்று. இந்த இன்டர்வியூ இப்போ தேவையாண்ட மாதிரிக்கும் மழையும் விடுது இல்லை. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் மலையகத்தில் நிற்கிறேன். இங்கே ஏன் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அண்மைய நாட்களாக வந்து சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடகி ஒருத்தர் வந்து பேசுபொருளாக விளங்கியிருந்தார் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி. அந்த பாடகி வந்து அந்த சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து பங்கு பற்றி அந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்று தற்போது மலையகத்துக்கு வந்திருக்கின்றார். அவரோட வந்து நாங்கள் கதைச்சி பல சுவாரஸ்யமான விடயங்களை தெரிஞ்சு கொள்ள போகின்றோம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை பற்றி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து உங்களை பற்றி எல்லாம் அறிமுகம் சொல்லியிருப்பீங்கள். எங்களோட காணொளி வாயிலாக பார்க்குற உறவுகளுக்காண்டி உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சின்ன சொல்கிறீங்களா? என் பேர் ஸ்னேகா. நான் வந்து மலையகத்தில் நுரைலியாவில் பில்மோரல் எஸ்டேட் அகரப்பத்தனை அப்படின்ற ஒரு எஸ்டேட்டில் இருக்கேன். நான் வந்து ஹால்ப்ரூக் ஸ்கூல் இங்கே எங்கள் ஊரில் உள்ள ஒரு ஸ்கூலில் தான் A level வரைக்கும் படிச்சிருக்கேன். உங்களுக்கு சகோதரங்கள் அப்படி யாராவது இருக்காங்கண்ணா? இருக்கணும். அண்ணா தம்பி இருக்காரு. தம்பி அவர் என்ன வேலை செய்கிறாரா, படிக்கிறாரா? அவர் தம்பி வேலை செய்கிறாரு. வேலை செய்கிறார். தம்பி நீங்களும் அம்மா அப்பா 4 பேர் தான். ஓகேம்மா. முதல் வந்து ஸ்டார்ட் ஒரு பாட்டோடைய ஆரம்பிப்போம். நீங்கள் அந்த சீத்தமிழ் அதாவது அந்த சரிகமபா மேடையில் படித்த முதல் பாட்டில் வந்து ஒரு சரணம் ஒரு பல்லவி ஃபியூ லைன்ஸ் படிக்கிறீங்களா? எல்லுவாய பூக்களையே இரடத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொள்ளையில வாழையில கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வெறும் வாய மெல்லுதையா காத்தோட வாசம் காடெல்லாம் பாசம் ஊத்தாட்டம் நினைப்பே ஊறுதையா சால் சாப்பவனா வந்து நில்லையா சாவையும் குறு போட்டு கொள்ளையா. உண்மைக்கு நல்லா இருக்குது. என்னென்னு சொல்கிறது, ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பாட்டு தானே இது. ஃபீல் பண்ணி படிச்சிங்க நல்லா இருக்கும். உண்மைக்கும் இந்த இசை மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? நான் பாட்டு படிக்க வேணும், நான் பாட்டு படித்து சாதிக்கணும்னு சொல்லி எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? நான் சின்னதுலேருந்தே எனக்கு மியூசிக்கை விட டான்ஸில் சரியான இஷ்டம். டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பாவுக்கு நான் மியூசிக்கில் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் தெரிஞ்சிட்டதை விட அப்பாவுக்கு முன்னவே தெரியும். அப்பா தான் எனக்கு உனக்கு டான்ஸை விட மியூசிக் தான் எதுவும், மியூசிக்கில் போன்னு சொல்லி என்னை தூண்டினார். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூலில் நான் நல்லா பாடுறேன்னு தெரிஞ்சிட்டு எனக்கு எந்த ஒரு ஸ்கூலில் எந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலுமே அங்கே எனக்குன்னு தனியாக ஒரு சாங் கொடுப்பாங்க, நீ இந்த பாட்டை படி சொல்லி. நான் ஸ்டேஜ் வந்து எனக்கு சரியான பயமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து ஓரளவு என்னால் நின்று பாட முடியும்னா அது ஸ்கூலில் தான். ஸ்கூல்னால தான் நான் ஸ்டேஜில் நின்று ஓகே கொஞ்சம் பழக்கப்பட்டதுக்கு காரணம் ஸ்கூல். நிறைய
காம்படிஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அதுலேருந்தே எனக்கு மியூசிக்கில் நம்மளால சாதிக்க முடியுன்ற ஒரு தாட் மைண்டில் வந்துச்சு. அப்படி தான் கூட மியூசிக் லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நல்ல விஷயம். மற்றது வந்தோம்னா உங்களுக்கு ஒரு இப்போ எல்லாருக்கும் வந்து லைஃப்பில் வந்து இப்போ என்ன துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு முதல் மேடை அனுபவம் ஒன்று இருக்கும் தானே. உங்களோட இந்த இசைத்துறை அதை அந்த பாடல் படிக்கணுமென்று சொல்லி அந்த பயணத்தில் உங்களோட முதல் மேடை அனுபவத்தை பற்றி சொல்லுவீங்களா? அதை வந்து படிக்கோ சரி அல்லது படித்து முடிஞ்சு வெளியில் வந்து ஒரு மேடையில் ஏறி இருப்பீங்களானே. கூடுதலாக மோஸ்ட்லி எல்லோரும் வந்து ஸ்கூல் லைஃப் தானே முதல் மேடையை அது போட்டியில் ஏறி இருப்பீங்கள். அதில் ஏறிக்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முதல் பாட்டு ஒன்று படிக்க வரவேற்பு கிடைச்சிதா? என்ன மாதிரி இருந்துச்சு அது? நான் வந்துன்னா இங்கே ஸ்கூல் ஸ்டேஜில் வந்து ஏறதுக்கு முன்னாடியே சுமார் ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்களோட ஊரில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு, சித்திரை புத்தாண்டு விழான்னு சொல்லி. அங்கே தான் என்னை முத பாட சொல்லி ஸ்டேஜில் ஏற்றுனாங்க. அப்போ நான் பாடின பாட்டு வந்து கண்ணை காட்டு போதும். அந்த பாட்டை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஊரில் உள்ளவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவன் நல்லா பாடுறா அப்படின்றது அந்த ஸ்டேஜ் மூலியமாக தான் ஸ்கூலுக்கோ வெளியிலவோ தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் பாடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் இல்லாமல் ஸ்கூல் காம்படிஷனை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளியில் போனது எல்லாமே அப்படியே போயிடுச்சு. அப்போ அந்த முதல் பாட்டு வந்து அந்த கண்ணை காட்டு போதும் அதோட தான் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்களா, நல்ல வரவேற்பு கிடைச்சாண்டு. அந்த வரவேற்பு எப்படி உண்மையில் சரியான முறைக்கு தான் கிடைச்சதான்றதை பார்க்குறதுக்காண்டி அந்த பாட்டில் ஃபியூ லைன்ஸ் படிக்கிறீங்களா? கண்ணை காட்ட போதும் நிழலாக கூட வார என்ன வேணும் கேளு குறையாம நானும் தார நச்சுன்னு காதல கொட்டுற ஆவல ஒட்டறி உசுர நீ நிச்சயமாகல சம்பந்தம் போடல அப்பவுமே உறவு நீ அன்புல விதைச்சு என்ன நீ பறிச்சாயே கண்ணை காட்டு போதும் நிழலாக கூட வார ஓ என்ன வேணும் கேளு குறையாம நானும் தார. உண்மைக்கும் அப்படியோ கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனால் ஃபுல்லாக படிக்க விட இல்லை. அது என்னென்னு சொன்னாமல் மழையும் பெஞ்சு கொண்டிருக்கும் ஒரு இடத்துல. ஸோ அந்த சின்ன ஒரு கேப்புக்கான வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உண்மைக்கு நல்லா இருக்குது பாட்டு கேட்குறதுக்கு. சரியா, வாழ்த்துக்கள். உங்களோட இசைப்பணம் மென்மேலும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேணும்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். அதாவது மலையகத்தில் ஒரு சாதாரண வீட்டில் பல ஆசைகளோட பயணித்து கொண்டிருந்த பாடல்களை படித்து கொண்டிருந்த சினேகா வந்து ஒரு பிரம்மாண்டமான இந்தியா மீடியா ஒன்றில் வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து முதல் தரம் அந்த பிரம்மாண்டமான மேடையில் அந்தளவு லைட்ஸ், அந்தளவு கேமராஸ், அந்தளவு பிரம்மாண்டமான ஜட்ஜஸ், அந்த ஆடியன்ஸ் அவ்வளோ பேரும் இருக்க வைக்க முதலாவது பாட்டு படிக்க உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்தது? அந்த உணர்வை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து எல்லாம் லைட் செட்டிங், அந்த ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜு, நாமெல்லாம் பார்ப்போமான்னு நினச்ச அந்த ஜட்ஜஸ் அவங்க முன்னாடியெல்லாம் பாடும்போது ரொம்ப ஒரு பதட்டமாக இருந்துச்சு. செலக்ட் ஆகிருவோமா இல்லையா அப்படின்ற ஒரு பயம், நல்லா பாடணுன்ற ஒரு வெறி, எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா. இப்போ முதலாவது பாடல் பாடிச்சு உங்களை செலக்ட் பண்ண போயினேன், வந்து க்ரீன் கலர் பட்டன் பஸரை அமர்த்த போயினேன் அண்டு இந்த க்ரீன் கலர் அமர்த்தின கையோட வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த உணர்வு? அது வந்துன்னா நான் பாட்டு பாடின அன்னைக்கு 3 பேர் தான் என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. விபி சார் என்னை செலக்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் அவர் ஸ்டேஜுக்கு வந்து டெம்போ குறைச்சி சண்டைக்கோழி சாங் பாட வச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு மெடல் போட்டு விட்டாங்க. சத்தியமாக நான் அது வந்து எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட். அவர் ஸ்டேஜுக்கு வந்து ஸ்வேதா மேம் ஸ்டேஜுக்கு வந்து எனக்கு 2 பேரும் சேர்ந்து மெடல் போட்டு விட்டு ஸ்வேதா மேம் ஹக் பண்ணி, அது உண்மையாலுமே ஒரு லைஃப்பில் நடக்க முடியாத ஒரு மூமெண்ட். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். அந்த மூமெண்ட்டை நான் அழுதுட்டு தான் செலிப்ரேட் பண்ணேன். தொலைக்காட்சியில் பார்த்து நாங்கள் அப்படித்தான். நீங்கள் அந்த சண்டைக்கோழி அந்த பாட்டு படித்த நீங்கள்லானே அதை டிவியில் பார்க்க உண்மைக்கு நல்லா இருந்தது. அதை எங்களோட உறவுகள், எங்களோட காணொலி பார்க்குற உறவுகள் வந்து பார்க்கணுமென்ற ஒரு ஆசையில் கேட்குறேன். அதில் ஃபியூ லைன்ஸ் படிக்கிறீங்களா? வாங்கி போட்ட வெத்தல செவக்கல சாமி, வாய் முத்தம் கொடுத்தா செவந்திரும் சாமி, சொர்க்கப்புறம் போ
தொடங்கட்டும் உறவு வட்டிக்கடை போலே வளரட்டும் வயிறு கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயா கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா சண்டை கோழி கோழி இவ சண்டை கோழி கொஞ்சம் தடவை தடவை இவ சொந்த கோழியா சண்டை கோழி கோழி இவ சண்டை கோழி கொஞ்சம் தடவை தடவை இவ சொந்த கோழியா கைய வச்சா நெஞ்சுக்குள்ளே கையமுயா. உண்மைக்கு நல்லா இருக்குது தங்கச்சி. மற்றது வந்து இது மெயினாக கேட்க வேணும். பார்க்குற உறவுகள் மற்றது கணக்க பேருண்ட பல பேர்ட்ட ஒரு விமர்சனமாகவும் இருந்தது இந்த நான் கேட்க போகிற கேள்வி வந்து. அதாவது வந்து சினேகா மலையகத்தை பிரதிநிதிப்படுத்துகிற சினேகா வந்து இந்தியா அந்த சரிகமபா மேடைக்கு ஏற முதல் வந்து இலங்கையில் ஒரு ஊடகத்தில் வந்து பாட்டு போட்டியில் பங்கு பெற்றினவா. அந்த பாட்டு போட்டியில் பங்கு பெற்றும்போது அந்த நிகழ்ச்சியில் வந்து சினேகாவை கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது கிராண்டாக காட்டினது, கொஞ்சம் என்ன சொல்கிறது ஹை லெவல் மாதிரி காட்டினது. அப்படி காட்டின இடத்துல வந்து சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து கொஞ்சம் ஏழ்மையாக காட்டின மாதிரி பார்த்து நாங்கள் எல்லோரும் பார்க்க வந்து சமூக ஊடகங்கள் மற்றது ஃபேஸ்புக்கோ டிக்டாக்கோ எல்லாத்துலேயும் வந்து குறையாக வந்து உங்களை கழிச்சிருந்தது. சரியா? அதை பற்றி ஒரு தெளிவூட்டல் வந்து எங்களோட உறவுகளுக்கு நீங்கள் சொல்ல வேணும் என்ன நடந்ததுன்றதை வந்து உண்மைத்தன்மையை. அப்படின்னா நான் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு டெலிவிஷன் ஷோவில் பாடியிருக்கும்போது அங்கே வந்து அங்கே உள்ள ட்ரெஸ்ஸை தான் தந்தாங்க. ஏன்னா அவங்க கிராண்டாக மேக்கப் போட்டு அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸு அவங்க சொல்கிற விதத்தில் தான் ட்ரெஸ் உடுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் போணுச்சு. ஆனால் அங்கே சரிகமபா ஸ்டேஜுக்கு போனோன்னைக்கு என்னோடய சாங்க்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. நான் பாடினது இழுவாய பூக்களையே. அந்த படம் முன்ன பின்ன பார்த்துருந்தாங்கன்னா அது வந்து ஒருத்தர் இறந்தோன்னைக்கு அவருக்காக அந்த பாட்டு பாடினாங்க. ஸோ எனக்கு கிராண்டாக மேக்கப் எதுவுமே போடாமல் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் மேக்கப் எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வந்து பார்க்குறவங்களுக்கு மலையகத்தை ஏழ்மைப்படுத்தி தான் காட்டணுன்ற மாதிரி எல்லாத்துக்குமே தோணிடுச்சு. ஏன்னா மலையகத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த இவங்களை இப்படி தான் காட்டணும்னு சரிகமபா ஸ்டேஜில் ஜீ தமிழ் எல்லாம் செட் பண்ணதான் சொல்லி பல விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ பார்த்துட்ருக்கும்போது இப்போ அடுத்தடுத்த லெவல் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு சாங்குக்கும் ஏற்ற மாதிரி தான் ஒரு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக போன ரவுண்டில் கூட கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருப்பாங்க, அந்த கூன் விழுந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி தான் அங்கே ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி காட்டினா அது ஷோ பார்க்குறவங்களுக்கும் த்ரில்லாக இருக்காது, கேட்குறவங்களுக்கும் நல்லா இருக்காது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான காஸ்டியூம், ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான ட்ரெஸ் படி தான் அங்கே போவாங்க. இவங்களை ஏழ்மைப்படுத்தி காட்டணும், இவங்களை ரொம்ப இழிவாக காட்டணுன்ற நோக்கத்தில் வந்து ஜீ தமிழ் செட் படலைன்றதை இந்த இடத்துல நான் முன் வச்சுக்கிறேன். உண்மைக்கு வந்து பார்க்குற உறவுகளும் வந்து விளங்கி கொள்ளணும். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பல விமர்சனங்கள் ஒரு என்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் நல்லதும் இருக்கும் கூடாதும் இருக்கும். ஒரு பிள்ளை வந்து ஏழ்மையில் வந்து ஒரு இடத்துல போய் படிக்கணும். அதாவது மலையகத்தை பொறுத்தவரையில் வந்து இப்போ மற்ற இடங்களை மாதிரி இல்லை, கொஞ்சம் கஷ்டங்கள் பல சோதனைகள் வேதனைகளை தாண்டி தான் அந்த மலையகத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான இடத்துல இருந்து ஒரு பிள்ளை வந்து பாடல் போட்டிக்கோ அல்லது வந்து வேறு துறைகளுக்கோ சாதிக்கணும்னு சொல்லி பெரிய பெரிய மீடியாக்களுக்கு போகும்போது அவர்களை வந்து குத்தி காட்டியோ அல்லது வந்து அவர்கள் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து கவலைப்படுற மாதிரியான செயற்பாடுகள் சமூக வலைத்தளங்களில் விடுறதால வந்து சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு வந்து மன உளைச்சலை உண்டாக்கி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. உங்களுக்கும் வந்து அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் உங்களுக்கு பாட்டுகள் படிக்க இல்லாமல் போயிட்டு இந்த இப்படி இடையில் வரக்கூடிய மாதிரிக்கு எலிமினேஷன் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் வந்திருந்தது. நீங்கள் வந்து எலிமினேஷன் ஆகின கையோடையும் வந்து ஒரு காணொலியில் வந்து சொல்லியிருந்த நீங்கள் இப்படி எல்லாரும் வந்து கண்ட மாதிரிக்கு உங்களை வந்து அவதூறாக கதைச்சபடியால் நான் கொண்டும் செய்யலாமல் இருந்தேன்ட்டு சொல்லியிருந்த நீங்கள் அதில் அது என்ன மாதிரி அது இருக்கும் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். அதை பற்றி சொல்லணுன்னா அந்த ரவுண்டு ஸ்டேஜில் மெகா ஆடிஷன் பாடும்போது ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்கன்ற தோட்டில் தான் நான் பாடினேன். ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜெண்ட் முன்னாடி பாடும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நிறை சொல்லுவாங்க, என்ன குறை சொல்லுவாங்கன்ற ஒரு பயத்தில் பாடிட்டு இருந்தேன். ஆனால் அந்த தவறான விமர்சனங்கள் வெளியானதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்ச எல்லா பாடல்கள்லையுமே என்ன விமர்சனம் பண்ணுவாங்க, இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, இப்படி நான் பாட்டு படிக்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்தை யோசிச்சே என்னால் பாட முடியாமல் போயிடுச்சு. அது
பாடினதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு நினச்சி அது அது ஒரு பதட்டமாகவே அது ஒரு பயத்திலேயே விட்டுருச்சு அப்படி தான் சொல்ல இருக்கு. ஏன்னா வந்து நம்ம பாடுறதுக்கு நம்ம மனசு முதல்ல உறுதியாக இருக்கணும். அது எனக்கு நிறைய கமெண்ட் நிறைய விமர்சனங்களுக்கு அப்புறம் நானே உடஞ்சிட்டேன், ரொம்ப தளர்வடைஞ்சு போயிட்டேன். அது இல்லாமல் அது நடந்ததுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் வரைக்குமே போயிட்டு வந்துட்டேன். அது இந்தியாவில் அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்து அதெல்லாம் வந்து பார்க்குறவர்களுக்கு தெரியாது. அதாவது சிம்பிளாக இப்போ சில பேர் வந்து எல்லாரையும் குறை சொல்ல வரையில்லை. நான் வந்து ஒரு சில பேர் வந்து இப்போ சினேகா மாதிரியான ஆட்களுக்கு வந்து அந்த கூடாத அவதூறு ஏற்படுத்த வகையில் மனநோகக்கூடிய மாதிரியே சில கருத்துக்களை வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட காரணமோ என்னவோ தெரியல. வந்து இந்த பிள்ளை வந்து சரியான மாதிரிக்கு படிக்கலைன்ற மாதிரிக்கு சொல்கிறா. இனிவரும் காலங்களில் வந்து இப்போ சினேகா போன்று பல துறையில் சாதிக்கணுமென்று ஆசைப்படுற பிள்ளைகள் வந்து இப்படியான ஊடகங்கள்லேயோ அல்லது வந்து வேறு இதுகளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்க நீங்கள் அவர்கள் வந்து குத்தி அவரோட மன நோகும்படி நடக்கக்கூடாதுன்றதை இந்த இடத்த நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற நீங்கள் வந்து 5-6 எத்தனை பாட்டு நீங்கள் அந்த சரிகமபா நிகழ்ச்சியில் படித்த நீங்கள் அந்த முறையில் 7 பாட்டில் உங்களுக்கு அடுத்த ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? இல்லை பிடிச்ச பாட்டில் உண்டு நீங்கள் 7 பாட்டு படித்ததில் உண்டு? அதில் உண்டாண்ணா அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் சதிராட்டம் சொல்லிக் கொடுக்கும் சந்திரரே வாரும் சுந்தரிய பாரும் சதிராட்டம் சொல்லிக் கொடுக்கும் கூடம் காவிரி இவதாவும் காதலி குளிர்காய தேடி தேடி கொஞ்சத்தோடிக்கும் அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும் சந்திரரே வாரும் சுந்தரிய பாரும் சதிராட்டம் சொல்லிக் கொடுக்கும். சூப்பராக இருக்குது. எல்லா பாட்டு நீங்கள் படிக்கிற பாட்டு எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக ஃபுல்லாகவே கேட்க தான் எனக்கு ஆசையாக இருக்குது. பார்க்குற உறவுகளுக்கும் அதான் ஆசையாக இருக்கும். என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல்லாக போடுறதுக்கு வந்து யூடியூப்பில் வந்து கொப்பரைட்டும் பெறக்கூடும். அதோட வந்து இப்போ கிளைமேட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே மழையும் பெய்யுது, கிடக்கிற மழை பெய்யுது, விட்டு விட்டு தெரியுது. ஸோ நாங்கள் அதால் வந்து ஷோர்ட்டாகவே இந்த காய்ச்சி போய்கொண்டிருப்போம். சரியாமல் பட் உங்களோட அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறேன். உங்களோட அம்மா அப்பா ஒரு காணொலி ஒன்று நீங்கள் அங்கே நிற்க வெளியிட்டிருந்தார்கள். இப்படி தாங்க கஷ்டப்பட்டு தான் எங்களோட பிள்ளை எவ்வளோ தூரம் கொண்டு வராண்டு. உங்களோட அப்பா உண்மையில என்ன வேலை செய்கிறார்? அப்பான்னா பார்க்குறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்பா தான் இந்த தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறிச்சுட்டு அந்த வேலை தான் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காரு. அது இல்லாமல் பனிய ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது. அது ஒரு வெட்டிங் ஹால் இந்த ஏரியாவிலேயே அதுதான் ரொம்ப பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தில் அவர் வேலை செய்வார். என்னென்னா போயிட்டு அது எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுறது, பிளேட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, கூட்டுறது, துடைக்கிறது, அந்த மாதிரி வேலை பார்த்து தான் அதுவும் இதுவும். ஏன்னா இதுக்கு வந்து மழை காலத்தில் எஸ்டேட்டில் வேலை செய்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். எங்கே போனாலுமே இங்கே நம்மளாலேயே சாதாரணமாக நிற்க முடியல. எனக்கு இப்போ குளிர் அப்படி நடுங்குது. ஆனால் இது இவ்வளோத்துலேயும் அவங்க இந்த தேயிலை தோட்டத்தில் ஏறி இறங்கி கொழுந்து பறித்து அட்டையில் கடி வாங்கி என்னென்னமோ குத்தி ரத்தம் வந்து எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் அப்பா எங்களையும் என் தம்பியையும் ஃபேமிலியையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாரு. அவர் வந்து இது சொல்கிறதுக்கு அவர் இதை தான் சொல்லியிருந்தார். என்னால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பனிய மண்டபத்தில் வேலை செஞ்சு தான் பிள்ளைங்கள வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்குறவர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ளணும் வேணும்னு சொன்னால், நாங்கள் இங்கே இப்போ எங்களுக்கும் தெரியாது இங்கே நிலவரம் என்ன மாதிரி, சினேகாண்ட ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாம் தெரியாது. இங்கே நேர விரைக்கான் தெரியும் உண்மையிலே இப்படி கஷ்டப்படணும்னு சொல்லி. என்னென்னு சொல்கிறது, தலையிடிங் காய்ச்சலும் தனக்கு விரைக்க தான் தெரியுமென்று சொல்லுவேன். உண்மைக்கு வந்து இப்போ பிள்ளை பிள்ளைன்ற இப்போ ஒரு ஆள் வந்து கதை கேட்க தெரியும். உண்மையில் வந்து உண்மைக்கு சொல்கிறாவா அல்லது வந்து வீடியோ காண்டி சொல்கிறாவான்னு தெரிஞ்சிருக்கும். உண்மைக்கு வந்து இங்கே மலையகத்தை பொறுத்தவரையில் வந்து தேயிலை கொழுந்துகள் பறிக்கிற ஆக்கள்லாம் அவைன்ற தொழில், அதே மெயினான தொழிலே அதுதானே. நம்ம அப்படியான இந்த தொழிலில் வந்து அட்டக்கடி இருக்கும், பல பிரச்சனைகள், இங்கே மண் சரிவுகள் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இருக்குது. அண்டு நடக்கும். மலைகள் காலனியில் வந்து சீராக நடக்காதானே. நம்ம இது திடீரெண்டு மழை வரும், திடீரெண்டு காற்று வரும், மண் சரிவு அப்படி இப்படிலாம் அவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த மலையகத்தில் இருக்கிற மக்கள் வாழ்கிறார்கள். அப்படியான இந்த மக்கள் வந்து உண்மையில் வந்து உண்மையாக என்ன சொல்கிறது, மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரையில் இந்த மலையக மக்கள் வந்து உண்மையில் பாவம் தான் நான் சொல்லலாம். மலையகத்துக்கு வந்து பார்த்து மலையகத்தை சுற்றி பார்த்த உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். மற்ற வந்து
இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாதம் நின்றுருப்பீங்களா அங்கே? 2 மாதம் அங்கே நிற்க வந்து அம்மா அப்பா தம்பி எல்லாம் பிரிஞ்சு தான் இருந்த நீங்கள். அப்படி இருக்க வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வந்து சில உங்களை அவதூறு பரப்புற மாதிரி சில பதிவுகள் எல்லாம் பார்க்க உங்களுக்கு அம்மா அப்பாவையும் விட்டுட்டு இருக்கிறேன் அழுது அதை நினைச்சு எதுவும் கவலைப்பட்டிருக்கிறீங்களா? அதை சொல்ல முடியாதுண்ணா. ஏன்னா வந்து அங்கே இருந்த எல்லாத்துக்குமே, என்னோட தங்கி இருந்த எல்லாத்துக்குமே அவங்க பேரண்ட் வந்திருந்தாங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து போன எங்கள் 3 பேத்துக்கு மட்டும்தான் பேரண்ட் வரல. மற்ற அவ்வளோ பேர்த்துட்டுமே அப்பா அம்மா 2 பேத்துல யாராச்சும் ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க, இன்னொருத்தர் 2 பேருமே வந்திருந்திருப்பாங்க. அப்போ இப்படியெல்லாம் ஒரு விமர்சனம் போகும்போது என்னால் ஸ்ரீலங்காவிலேருந்து போனவங்ககிட்டே கூட வந்தவங்ககிட்டே சொல்ல முடியல. பேரண்ட்ஸும் யாருமே வரல, நான் தனியாக தான் இருந்தேன். அப்போ இப்படியெல்லாம் பேசும்போது யார்கிட்டையும் சொல்ல மாட்டோமா, சொல்லி அழுக மாட்டோமா, என்னை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்ல மாட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அழுதுருக்கேன். ரொம்ப அழுதுருக்கேன். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ நான் இடையே குறுக்க கதைக்கிறேன்னு இல்லையாம்மா, நீங்கள் அப்படி இருந்து நீங்கள் அழுது கவலைப்பட்டு எல்லாம் இருந்திருக்கிறீங்க. உங்களோட அம்மாவோட ஃபோனில் கதைச்சிருப்பீங்களா? அம்மா அப்பாவோட கதை கேட்க வந்து அம்மா அப்பா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணினவையா மெட்டாக்கண்ட கதையை கேட்க வேண்டாம், நீங்கள் பாட்டிலேயே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க? சொல்லியிருக்காங்க, நிறைய தடவை சொல்லியிருக்காங்கண்ணா. ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா விமர்சனங்கள் வந்தது அப்படி, அதை வாசித்ததும் அதை கேட்ட அனுபவத்தில் அப்பா அப்படி இருந்துச்சு. சரிகமப்பா நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு இந்தியன் ஊடகங்கள் வந்து உங்களை நேர்காணல் செய்யணும்னு கேட்டிருந்தவையா? ஆமாம், நான் கேட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னோட வந்த அக்கா, என்னை கூட்டிகிட்டு போன அக்கா மூலியமாக தான் அவங்க வந்தாங்க. வந்து அங்கே ஸ்டேஜில் நல்லா வெல்கம் பண்ணாங்க. பொக்கேலாம் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு பொன்னாடையெல்லாம் போற்றி வெல்கம் பண்ணாங்க. மலையக.com அந்த மாதிரி கொஞ்சம் சேனல்ஸ் வந்து எடுத்தாங்க, இன்டர்வியூ எடுத்தாங்க. இனி வேறு இன்டர்வியூ எடுப்பினவன்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த அதாவது வந்து மலையகத்தில் இருந்த சினேகா வந்து இந்த சரிகமப்பா மேடையில் ஏறி படிக்கிறதுக்கு வந்து பல தடைகள், பல சோதனைகள், பல இயக்கங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. அப்படி போகிறதுக்கு வந்து ஒரு சில பேர் காரணமாக இருந்திருப்பீங்க தானே? அப்படி யாரை அந்த முக்கியமான அந்த காரணம்னு சொல்லுவீங்க? அப்படின்னா அந்த முக்கியமான காரணம்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி. அவங்கனால தான் நான் அந்த ஸ்டேஜுக்கு போகணுன்ற எனக்கு ஆசையே வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல் டீச்சர், எனக்கு படிப்பிச்ச டீச்சர் ராஜினி மிஸ், கோகிலம் மிஸ், அப்புறம் இன்னும் ஐஎஸ்ஏ, அவங்கெல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. உன்னால் முடியும் போ அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே போகிறதுக்கு காரணமாக இருந்த யமுனா அக்கா, சுகி அண்ணா, அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய ஸ்பான்சர் சார் நவரத்னம், அவருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவங்கெல்லாம் கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் அந்த ஸ்டேஜ்க்கு போனேன். ஸ்கூல் பேக்ரவுண்டில் நான் எல்லாத்துக்குமே ஸ்கூல் பேக்ரவுண்டை பற்றி சொல்லணுன்னா, அவங்க வந்து நான் பாடினேன் எங்கள் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்லேருந்து பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்டு, அதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒருத்தர் சொல்லுவார், இந்த இப்போ வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் ஒரு ஆள் வந்திருக்காங்க, அவனும் ரொம்ப உன்னால் பாட முடியும், நீ நல்லா பாடுறேன்னு சொல்லி புஷ் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு போய் என்கிட்ட சொன்னான், நீ ஒரு நாள் சரிகமப்பா ஸ்டேஜுக்கு போவ, அதை நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் வருமா வராதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. என் கூட படித்தான் டில்ஷான்னு ஒரு பாய், அவன் சொன்னான், நாங்கள் எல்லாம் ஒரே கிளாஸ், அப்பாவை ஞாபகப்படுத்தினான், நீ ஒரு நாளைக்கு அந்த ஸ்டேஜ் போய் நின்றுட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் வருதா பாருன்னு. அவனை நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். நல்ல விஷயம். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாம் சொன்ன மாதிரிக்கு நீங்கள் இடையில் வந்தாலும், அந்த ஷோவிலேருந்து இடையில் வந்தாலும் அம்மா இவ்வளோ தூரம் போனதுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம்னா நான் நினைக்க வேணும். சரி, ஓகே, நாங்கள் தொடர்ச்சியாக காய்ச்சிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? அழகாய் போக்கதே, சுகமாய் தாக்கதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே, அழகாய் போக்கதே, சுகமாய் தாக்கதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே, ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும், மருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும், காதலன் கைச்சிறை காணும் நேரம், மீண்டுமோர் கருவறை கண்டதாலே கண்ணில் ஈரம், அழகாய் போக்குதே, சுகமாய் தாக்குதே.
பந்தாடுதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. பாட்டை வந்து தொடர்ச்சியாக கேட்கணும் போலாம் கிடக்குது. அப்படி கேட்குறதுக்கு வந்து மழையும் வந்து எங்களை குழப்பிக்கொண்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் படியில் வந்து நிப்பாட்டி திருப்பி எடுக்க வேண்டியதாக இருக்குதும்மா. மற்றது உங்களோட டஃப்பான ஒரு கேள்வி ஒன்று அடுத்த கேட்க போகிறேன்னு சொன்னால், சரிகமபா பாடல் அந்த காம்படிஷனில் நீங்கள் போட்டியில் வந்து பங்கு பெற்றும்போது உங்களோட சக போட்டியாளர்கள் கன பேர் பயணிச்சிருப்பீங்க தானே, அதில் உங்களுக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச கேர்ள் யார் பாய் யார்? அப்படி சொல்லவே முடியாதுண்ணா. ஏன்னா அங்கே இல்லை கொஞ்சம் ஒரு கூட இருக்குன்னு தானே, யாராச்சும் இந்த அக்காவோ இல்லை தங்கச்சியோ இல்லை அண்ணாவோ தம்பியோ அப்படின்ட்டு சொல்ல போனால் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக என் கூடவே இருந்தது 2 கேர்ள்ஸ். அவங்க 2 பேர்த்தையுமே நான் சொல்லணும், இவங்களை பிடிக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. என்னென்ன பேர்? தரங்கினி, சுஷந்திகா. இவங்க 2 பேருமே என்னோட ரூம்மேட்டு. ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, எதுனாலும் செய்வாங்க. ஃபுட்டு சாப்பாடுலேருந்து தங்குறது போகிறது வர்றது எல்லாமே எனக்காக செய்வாங்க. ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. என்னோட கஷ்டம் நஷ்டம் நான் எதுவும் சொல்லணுன்னா கூட அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருப்போம். கேர்ள்ஸில் அவங்க தான் தரங்கினி, சுஷந்திகா. அவங்க 2 பேரும். போயன்னு சொல்ல போனால் விக்கி அண்ணா, அவர் பேர் விக்னேஷ். அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவரோட பர்சனலாக எனக்கு ஷேர் பண்ணுவார், என்னோட பர்சனலாக அவருக்கு ஷேர் பண்ணுவேன். ரொம்ப நீங்கள் வந்து கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அந்த டீமே வந்து இப்போ உங்களை மட்டுமில்லை அந்த போட்டியில் பங்கு பெற்ற எல்லாரையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மற்றது வந்து சாப்பாட்டு விஷயத்திலையோ எல்லா விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் நல்ல அக்கறையோட பார்த்ததுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமாண்ணா, அது உண்மையான விஷயம். ஏன்னா சாப்பாடு தங்குறது எல்லாமே டீமில் தந்தாங்க. ஆனால் அங்கே எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் ஜாலியாக இருக்கும். அது எல்லாமே என்னோட போட்டி போட்டவங்க, என்னோட சக போட்டியாளர்களோட அந்த நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன் இவ்வளோ கம்பேர் பண்ணி பேசினாங்க. அதெல்லாம் அவங்க மைண்டுக்கு எடுக்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன் இவங்களை இப்படியெல்லாம் கமெண்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க என் கூட பேசுவாங்களா, பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க அதை படித்தாலுமே அதை பற்றி தெரிஞ்சாலுமே ஒரு நிமிஷம் கூட அதை என்கிட்ட காட்டி பேசினதே இல்லை. அவ்வளோ ஒரு பிரிவினை இல்லாமல் இவ இப்படி இருக்கா, இவ போய் சொல்லி வந்திருக்கான்னு எல்லாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நினைக்காம ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக எப்பயுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த அந்த வகையில் அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. மற்றதம்மா வந்து இந்த சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள்னு சொன்னால் இதை சொல்லுவீங்க? மறக்க முடியாத நினைவுகள்னால் அந்த ஸ்டேஜில் செலக்ட் ஆகி கோல்டன் வாங்கினது சொல்லலாம். ஃபஸ்ட்டு கோல்டன். அதுக்கப்புறம் என்னோட ஃபஸ்ட்டு காம்படிஷனை பார்த்துட்டு எல்லாமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. அது அந்த மாதிரி அப்படியான விஷயங்கள் உங்களுக்கு மறக்க முடியாது. ஓகே, மற்றது வந்து இது ஒரு கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான். உங்களுக்கு இந்த ஜட்ஜ் பண்ணின நடுவர் இருக்கணும் தானே, அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார்? ஒரு ஆளை தான் சொல்லணும். ஸ்வேதா மேம். அவள் உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்ன அவளோட ஷாப்பிங் போகிற சம்மந்தமாக சில அந்த டிவியில் வேறு ஷோவில் வந்து சொன்னது, அதை அப்படி போனீங்களா? ஆமாம், நான் போனோம், அவங்களோட ஷாப்பிங் போனோம். அவங்க வந்து எனக்காக டைமை ஒதுக்குனாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னோட ஷாப்பிங் முடிச்சுட்டு சிங்கப்பூரில் போயிட்டு ப்ரோக்ராம் ஒன்று இருந்துச்சு. அதுக்காக எனக்காக டைம் ஒதுக்குனாங்க. அவங்க அதை மென்ஷன் பண்ணாமல் எனக்காக டைம் ஒதுக்குனாங்க. அன்றைக்கே அந்த ஷாப்பிங் முடியறதுக்கு அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் இருந்துச்சு. அதையும் விட்டுட்டு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட ஷாப்பிங் பண்ணி எனக்காக செலவழித்து பண்ணாங்க. அதனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சிட்டோம். எங்களோட உறவுகள் வந்து கதை மட்டும் இல்லை, கூடுதலாக வந்து உங்களோட பாட்டை தான் கூட ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பாட்டுகள் எதுவும் தெரியுமா? நீங்கள் அந்த ஓம் பேர தினம் கோபம் கோயிலானேனா, நீ பார்க்க புது மாதிரி ஸ்டைலானேனா, பாக்கெட்டில் ஓ ஹீரோ பேனானேனா, மனசோரோ உன்னோட ஃபேனானேனா, கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும் ஜோடி சேர்ந்து லவசக ஊர சுத்தணும், பேண்டு வாசிச்சு வேண்டாம் மேரேஜ் கெட்டி மேலோ எங்கோ கேட்கணும், அடியாத்தி இது என்ன ஃபீலு உன்னால நான் ஃபீலு, பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமே நான் ஆளு.
உண்மைக்கு நல்லா இருக்குது தங்கச்சி. அதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. உண்மையாக பாட்டை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. நான் அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறேன். என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் A level படிச்சுட்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டுதா இல்லை என்ன ரிசல்ட்ஸ் வந்தது? B2C வந்தது. மியூசிக் எடுத்துனீங்களா A level? எழுதுனேன். அகாடமிக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க யூனிக்கு அல்லது அகாடமி அப்படியே இன்னும் வரல. நான் ஸ்கூலுக்கு வரேன்னு நான் போடுறேன். உங்களோட எதிர்கால இலட்சியம் என்ன? மியூசிக் ஃபீல்டில் ஒரு டாப் லெவலில் இருக்கணும். ஒரு மியூசிக் லெக்சராகவோ இல்லை டீச்சராக வரணும் அப்படி தானே உங்களோட ஆசை? நீங்கள் இந்த ஷோ முடித்து வெளியில் வந்துட்டீங்களானே, வெளியில் வரைக்கும் உங்களுக்கு இந்த பெரிய பெரிய ஈவெண்ட்டுகள்லையோ அல்லது வந்து வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்குதா அல்லது இனித்தான் வருமா? இப்போ வந்திருக்குதானா, ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இனி அந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். கிடைக்கணும் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களா? அப்படியே ஓகே. இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து குறிப்பாக வந்து இலங்கையில் பல நிகழ்ச்சிகள் நடக்கிற இடம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை சொல்லலாம். நம்மட மலையகத்தில் இருக்கிற ஸ்னேகாவுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும் என்று சொன்னால் என்னென்னு சொல்கிறது, இப்படியான பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறதால வந்து அந்த பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் இன்னும் நல்ல நிலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதால் இப்படியான பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதோட இந்த வீடியோ வந்து புலம்பெயர் உறவுகள் கணக்க பேர் பார்ப்பீங்கள். எங்களோட என்ன சொல்கிறது, எங்களோட நாட்டில் இருக்கிற பிள்ளைக்கு இங்கே வந்து பெரிய பெரிய ஷோக்கள், அதாவது வெளிநாடுகளில் எல்லாம் வந்து பெரிய ஷோக்கள் நடத்துகிறீங்கள். அப்படியான ஷோக்களில் வந்து இந்த பிள்ளைன்ற பாட்டு உங்களுக்கு உண்மையில் பிடிச்சிருந்துச்சு சொன்னால் அவைக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்கள் போய் படிக்கணும். சரியாம்மா? கண்டிப்பாக. சரியம்மா. மற்ற ஒரு கேள்வி எடுக்கணும்னு வச்சுன்னா, இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்து பார்க்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, பச்சை பசையிலண்டு மலையாள எல்லாம் இருக்குது தானே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரசிக்க ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குன்னு தானே. இதே இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் வேறு மாவட்டங்களுக்கு போயிருக்கிறீங்களா? நான் பெருசாக ட்ராவல் பண்ணதில்லை. அப்போ என்ன மாதிரி இப்போ இங்கே வந்து மண் சரிவுகள் பல பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது தானே, அப்படி நீங்கள் வந்து அதை முகம் கொடுத்துருக்குறீங்களா? நான் நிறைய இருக்குது. அப்படின்னா நாங்கள் பனியை முன்ன வீடு இருந்தோம். அந்த வீட்டில் வந்து கூரை சரியாக இருக்காது. முன்ன இருக்கும்போது அது இல்லாமல் தீப்பிடிச்சிருக்கு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த கூரை வந்து மேலே போயிட்டு வரும். அது இல்லாமல் இங்கே இருக்கும்போது சீலிங்லாம் எதுவுமே அடிக்கலை. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மழை காற்றுலாம் வரும்போது அப்படி குளிரும், உள்ளே இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். வேறு கணக்கு பிரச்சனைகள் மத்தியிலான் வாழ்றீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இந்த மலையகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து பல பிரச்சனைகள் மத்தியிலான் வாழினம். என்ன ஓகேம்மா? மற்ற நான் கேட்கணும் என்று சொன்னால், நீங்கள் அப்பா கொஞ்சம் இந்த கூலியான வேலை, இந்த வெட்டிங் ஹாலில் சமையல் அப்படியான வேலைகள் செய்து தான் உங்களோட குடும்பத்தை பார்க்குறேன்னு சொன்னால், நீங்கள் அந்த அப்பாவுக்கு வேலை இல்லாத சந்தர்ப்பங்களில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வசதிகள் இருந்திருக்கா? அப்பாவுக்கு வேலை இல்லாத நேரங்களில் காசுகளுக்கு நீங்கள் என்ன செய்த? நீங்கள் அப்பாவுக்கு வந்துன்னா அப்பா இங்கே எஸ்டேட்டில் தான் வேலை பார்ப்பாரு. ஆனால் இந்த ஹோல் கட்டி ஒரு 5 years தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வேலை செய்கிறது மட்டும்தான். அதை வச்சு மட்டும்தான் நாங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுவோம். அது இல்லாமல் நான் வந்து பின்னுவேன். அந்த பின்னுவாங்க, அது கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இருந்தேன். அதை அது பின்னி எல்லாத்துக்கும் கொடுத்து காசு செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் செய்வோம். பூந்தேரிலே நீ ஆடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கமே ஆனந்தமே, நம் வீடு இங்கே ஒரு சங்கீதம், மானே உன் வார்த்தை ரீங்காரம், மலரே என் நெஞ்சில் நின்றாடும், என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரமானந்த ஈரம், என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா. உண்மைக்கு நல்லா இருக்குது. அப்படியோ என்னென்னு சொல்கிறது, வித்தியாசமான ஃபீலாக இருக்குது இந்த பாடல்கள் படிக்க நல்லா இருக்குது. உண்மையாக இப்படியான ஒரு இயற்கையை சார்ந்து மற்றது இப்படியான ஒரு என்ன சொல்கிறது, வெயில் இல்லாமல் ஒரு மழை கிளைமேட்டில் வந்து இப்படியான பாட்டு கேட்க நல்லா இருக்கும்மா.
பல சோதனைகள் பல இடையூறுகளுக்கு மத்தியில் தான் இந்த காணொளி பதிவு செய்கிறோம். சரியான மாதிரிக்கு மழை பெய்யுது, இவ்வளோ நேரம் விட்டு விட்டு மழை பெஞ்சது. இருந்தாலும் வந்து இப்போ மழை தான் விடுறதா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு, அதால் நாங்கள் குடியோட நிற்கிறோம். ஸ்னேகா, என்ன மாதிரி மழையும் கொஞ்சம் விடுதில்லை, என்ன இப்போ இந்த இன்டர்வியூ இப்போ தேவையாண்ட மாதிரிக்கும் மழையும் விடுது இல்லை. இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் டிவியில் பார்த்த ஸ்னேகாவை வந்து நாங்கள் ஒரு இன்டர்வியூ வழியில் வந்து அதை நேர்காணல் செய்கிறதன் ஊடாக வந்து இப்போ இங்கே டிவியில் தெரிஞ்சு கொள்ளாத பல விடயங்களை இதில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமன்றதுக்காண்டி தான் இந்த காணொளி பதிவு செய்கிறோம். மற்றதம்மா வந்து அந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு அந்த எல்லா போட்டியாளர்களுக்கும் வந்து ஒரு வாய்ஸ் ட்ரெயினர் அப்படி சொல்லிக் கொடுக்குறதுக்கெல்லாம் மக்கள் இருந்திருப்பீங்க. உங்களுக்கா யார் இருந்தவர்? எனக்கு 2 பேர் இருந்தாங்கண்ணா. ஜீவன் அண்ணா, லாவண்யா மேம், அவங்க 2 பேரும் தான் என்ன ட்ரெயின் பண்ணாங்க. அவர் ஒவ்வொரு பாட்டு உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு எபிசோடுக்கு பாட்டுகள் வரைக்கே அது என்ன மாதிரி சிறு சின்னக்காம கோவிக்காம கொள்ளாமல் பொறுமையாக இருந்து சொல்லி தருவீங்க? ஆமாண்ணா, ஜீவன் அண்ணாவும் சரி, லாவண்யா மேமும் சரி, அவங்க 2 பேருமே அந்த ஒரு சாஃப்டாக சொல்லி தருவாங்க. ஏன்னா நான் மியூசிக் ஓரளவு தான் படிச்சிருக்கேன், பெருசாக மியூசிக் தெரியாது. அதில் வந்து அந்த அந்த ஒரு பாட்டை எடுத்துட்டா பாடிடுவோன்னு கேட்கும்போது தோணும். ஆனால் அந்த பாட்டில் அவங்க ஒரு டீட்டெயிலும் சொல்லி கொடுக்கும்போது ஐயோ இதில் இவ்வளோ இருக்கான்னு தோணும். அந்த மாதிரி எழுதி ரொம்ப இப்போ பாட்டில் உள்ள வரிகளெல்லாம் எழுதி அதுக்கு கீழே இதுதான் விஷயம், இதுதான் எழுதி கொடுப்பாங்க. இதை நீ மெமரைஸ் பண்ணி பாடுன்னு சொல்லி. அதில் நான் ஜீவன் அண்ணாவே லாவண்யா மேமுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நல்ல விஷயம். உங்களோட பல வேலைகளுக்கு மத்தியில் வந்து எங்களுக்கு இந்த நேர்காணல் செய்கிறதுக்கு ஓகே சொல்லி வந்ததுக்கு முதல் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும். சரியா? ஓகே. நான் உங்களுக்கு அடுத்த கேள்வி உண்டு, மெயினாக உண்டு. என்னென்னு சொல்கிறது, உங்களை போல் இசைத்துறையில் நீங்கள் சாதிக்கிறீங்க, இசைத்துறை தாண்டி ஒவ்வொரு துறையில் சாதிக்கணுமென்று ஆசைப்படுற உங்களை போல் பிள்ளைகளுக்கோ அல்லது வந்து உங்களோட கூடினதோ அல்லது குறைஞ்ச பிள்ளைகளுக்கு வந்து பல பேர் இந்த காணொலியை பார்ப்பினோம், அப்படியான பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் வந்து சரிகமப்பா ஸ்டேஜுக்கு போகும்போது என்னை வந்து யாரும் போகிறீங்களா வாங்க கூட்டிகிட்டு போகிறோம் அந்த மாதிரிலாம் கேட்கல. நான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனது சுகியண்ணா, யமுனாக்கா, அவங்கள ஃபேஸ்புக்கில் பார்த்து கில்மிஷாவோட சுகியண்ணா நின்றதை பார்த்துட்டு தான் அவர் அப்போ பேச போய் தான் சரிகமப்பா ஸ்டேஜை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். எனக்கான வாய்ப்பை நானே தான் தேடினேன். வேறு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை. நானாக தேடி தான் இந்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நான் முடிவு போனேன். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்குமே மனசில் ஒரு தைரியம் வேணும். ஆனால் இதை நான் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். அங்கே இருக்கிற வரைக்குமே நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், ஓகே அடுத்தடுத்த லெவல் போகணும்னு சொல்லி. ஆனால் என்னால் முடியாத கட்டத்துக்கு தான் நான் வந்தேன். அதே மாதிரி முயற்சி பண்ணணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எந்த ஒரு வாய்ப்பு, எந்த ஒரு சந்தர்ப்பத்தையுமே அது சின்ன சந்தர்ப்பம் பெரிய சந்தர்ப்பம்னு நினைக்காம ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்தினா நமக்கான பலன் கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும். ஓகே உறவுகளே, இந்த காணொலியில் வந்து சரிகமப்பா பாடல் போட்டியில் வந்து சமீப காலமாக பாடல் போட்டி நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றி தற்போது அதில் இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்று மீண்டும் வந்து இலங்கை மலையகத்துக்கு வந்திருக்கின்ற ஸ்னேகா உடைய நேர்காணலை தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்கள். இப்படி மழை பெய்கிறதுக்கு மத்தியில் வந்து உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு இந்த காணொலி எடுத்து போகிறது காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பிள்ளை வந்து அந்த போட்டியில் பங்கு பெற்றும் போது பல விமர்சனங்கள், பல அந்த பிள்ளை அதாவது ஸ்னேகாண்ட மனசை நோகும்படியான பல பிரச்சனைகள் வந்து அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருந்தது. அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்காகவும் அந்த பிள்ளைக்கு இந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு மற்றது வந்து எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி எவ்வளோ சுவாரஸ்யமான விடயங்கள், அப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பல பதில்களை அளித்து பல உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எல்லாம் பாடி இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். ஓகே உறவுகளை, இந்த காணொலியத்தோடு முடித்துக்கொள்வோம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மயு. நன்றி தங்கச்சி. நன்றி அண்ணா.